அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. கிறிஸ்தவன் 3.5 ஆண்டுகால ஊழியத்தில் அந்த 3.5 ஆண்டு காலத்தில் முதல்ல தன்னை வெளிப்படுத்துகிறான். தன்னை வெளிப்படுத்தி அந்த சீஷர்களுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கிறான். சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை கொஞ்ச காலம் தன்னோடு வைத்துவிட்டு தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அவங்களுக்கு உள்ள பார்க்கும்போது ஆண்டவரை கர்த்தர் வந்து சீஷருடைய உள்ளத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வேத அறிவு வந்ததை கண்டார், கொஞ்சம் வேத ஞானம் வந்ததை கண்டார், கொஞ்சம் தன்னிடத்திலிருந்த வல்லமை கொஞ்சம் கொடுத்திருந்தார். இந்த தன்னிடத்தில் உள்ள வல்லமையும் கொஞ்சம் தேவ ஞானமும் வந்த உடனே அவர்களை மாத்திரம் ஆண்டவர் தேற்றுவதற்கல்ல, அவர்களை வைத்து மற்றவர்களை உருவாக்கும்படி புறப்பட்டு போக சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்களும் தேவ ஞானம் உங்களுக்கு வந்துன்னு சொன்னா அந்த தேவ ஞானம் தினம் கிரியை செய்ய வேண்டுமானால் உங்களை கொண்டு ஆண்டவருக்கு பிரயோஜனம் உண்டா இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி அல்ல, ஒரு விசுவாசியான உங்களை கொண்டு ஒரு பிரயோஜனம் அவருக்கு இல்லை. நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சிலருக்கு சொல்லவும், சில குடும்பத்துக்கு போகவும், சில குடும்பத்தை நடத்தவும், தினம் ஒரு வீட்டுக்கோ 2 வீட்டுக்கோ போய் சொல்லி சும்மா அரட்டை பண்ணாம காரியங்களை மாத்திரம் பேசி கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மெச்சோடான தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து செய்த மார்க்கத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு நல்ல பொக்கிஷம் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஜனக்கூட்டம் கூடுகிறதை தவிர தேவனுக்கேற்ற பிரயோஜனம் உள்ளவர்கள் இல்லை. தேவன் விரும்புகிறபடி நடத்த முடியவில்லை. ஏதோ ஆட்கள் அமைகிறது, பணம் அமைகிறது, அப்படியே திருப்தியாகி இது தான் ஊழியம் என்று சொன்னால் சாபம். அது சாபத்தை கொண்டு வரும். நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் சில பாஸ்டர்ஸ்கள் அழுகிறத பார்க்கிறேன். உங்களை கர்த்தர் கண்மணி போல காத்து கொள்ளுவான், அப்படி செய்வார், இப்படி செய்வான், கலங்காதே என்று சொல்லி அது பொய் சுவிசேஷம், அது பொய். இயேசு கிறிஸ்து எடுத்த சிலுவை முகாந்தரம் இல்லாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பொய் சுவிசேஷத்தில் மக்கள் உழன்று போய் அவர்களுக்கு காணிக்கையும் வெகுமதிகளை அனுப்பி அவர்களை மேலான சாணத்தில் வைத்து ஆட்டம் போடும். நான் சொல்லுகிறேன், அது பொய் பொய் பொய். நீங்கள் அவருடைய நுகத்தையும் சிலுவையும் சரியாய் சுமக்காவிட்டால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் திட்டமாய் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனபடி நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்காய் புறப்பட வேண்டிய காலம் வந்து விட்டது. அப்படி உங்க பாதரட்சை போட்டு நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் புறப்பட்டு போனால் நீ ஆத்மீகத்தில் பலப்படுவாய். உன்னை யாரும் அசக்க முடியாது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் என்று ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிசாசை விரட்ட அதிகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னாலே தேவனிடத்தில் இருக்கின்ற வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளே வராம பிசாசை விரட்ட முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் தேவ வல்லமை இன்றைக்கு தரித்து பிசாசை விரட்டுவதற்குள்ள ஒரு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க
நீங்கள் திராணி உள்ளவர்களாய் முதல்ல சபை மாற வேண்டும். ஆமென். நீங்கள் பயப்படுகிறது அந்த வீட்டுக்கு போனா பிசாசு என்ன தாக்கும், அந்த வீட்டுக்கு போனா பிசாசு என் குடும்பத்தை தாக்கும், அந்த வீட்டில் நான் ஜெபிக்க போனா ஏதாவது என் வீட்டில் சம்பவிக்கும். இது அநேகருக்கு சிலவர்களோட கேள்விக்குறி. அநேகருக்கு இன்றைக்கும் பயமா இருக்கிறது. பிசாசை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை எனக்கு தாரும். நான் ஊழியத்து போக வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அந்த அதிகாரம் எனக்கு இருந்தால் எல்லா கல்லறையிலும் எல்லா மந்திரவாதிகள் எங்க ஊடுருவி இருக்கிறாங்களோ அந்த இடத்திலெல்லாம் போய் ஜெபிப்பதற்கும் சுவிசேஷம் சொல்லுவதற்கும் பிசாசை அதட்டுவதற்குள்ள கிருபை முதல்ல நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கிருபை வேதத்தில் இருக்கிறது, அந்த கிருபை பைபிள் இருக்கிறது. நீ பைபிள படித்து விட்டு நீ சரியாய் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று பாதகத்தை போட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் சும்மா இருப்பதில்லை. அவர் எப்படி பிசாசை விரட்டினாரோ அந்த கிருபையை முதல்ல உன் மேல வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்தவங்க கரங்களை தட்டி அந்த ஊழியத்துக்கு போக பிள்ளைகள், நான் ஊழியம் செய்வேன் என்று இருக்கிற பிள்ளைகள், அது முதியவர்களோ சின்னவர்களோ பெரியவர்களோ எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்லுக அந்த அதிகாரத்தை நான் பாஸ் பண்ணுகிறேன், அந்த அதிகாரத்தை பாஸ் பண்ணுகிறேன். எந்த பிசாசின் வல்லமைகளை அடக்குவதற்கு அந்த அதிகாரத்தை நான் சபைக்குள்ள பாஸ் பண்ணுகிறேன் என்று ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஹalleluya, hallelujah, ஆமென். ஒருவருக்கு பிசாசை விரட்டும் அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒருவருக்கு வியாதியை குணமாக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லும் அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் 3 பேர் 4 பேர் ஊழியத்துக்கு புறப்படு போகும்போது சில வேளை ஒருவருக்கு தான் இருக்கு அந்த பிசாசை விரட்டும் அதிகாரம். ஒருவர் சில வேளை தலையில கை வைக்கும் போது வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரம் ஒருவருக்கு தான் தருவார். இன்னொரு அவர்கள் சுவிசேஷத்தின் அதிகாரத்தை தருவார். அப்ப நீங்கள் மாறி மாறி பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு சுவிசேஷத்தின் அதிகாரம் வந்திருக்கிறது. யார் என்ன கேட்டாலும் அதுக்கு நான் பதில் கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய போறார். எனக்கு பிசாசை விரட்டும் அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கா. நான் ஒரு வீட்டுக்கு போனால் பிசாசு ஆடினால் அதை அதட்ட எனக்கு தேவன் பலம் தந்திருக்கா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டவரிலே பலப்பட்டால் நோய்களை தீர்ப்பதற்கும் சுவிசேஷம் பேசுவதற்கும் பிசாசுகளை விரட்டுவதற்கும் நீங்கள் இப்படி பலப்பட்டால் தேசத்தில் சீக்கிரமாய் இந்த அக்கினி பரவ போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் மேல் ஒரு பெரிய அக்கினி பரவும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனத்தின் மேல் அக்கினி பரவும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனம் விடுதலை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பாதகத்தை போட்டு ஆயத்தமாகிற பிள்ளைகள் 1 வீக்கில் ஒரு நாள் சரியான ஊழியம் செய்தாலே தேசத்தில் சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரும் நாட்களில் உன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் உன் குடும்பம் செழிப்பாய் சமாதானமாய் இருப்பதற்கு தேவ பிள்ளைகள் சீக்கிரம் சீக்கிரம் பழையது போல இல்லாதபடி காலங்கள் 10-11 ஆண்டுகள் சபை ஆகிவிட்டது. இன்றைக்கு ஒரு எழுப்புதல் காண முடியாவிட்டால் ஐயோ. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யாருக்குமே திட்டமும் தெளிவும் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை நினைப்பது எப்படி என்று சொன்னா அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சில நரகம் ஒன்றும் இல்லை, அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அநேக மூட பிள்ளைகள் மூடர்கள் தேவனை அறியாம இந்த நாளிலே சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் பூமியில இறங்கி வந்ததே நீங்களும் நானும் அந்த அக்கினிக்கு போகக்கூடாது என்று சொல்லித்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தூதனுக்கு சாத்தானுடைய தூதனுக்கும் வைக்கப்பட்ட கிரியில நீங்கள் அகப்படக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில இறங்கி வந்து அந்த அக்கினியை குறித்து அதிகமாய் பேசினார். சோதோம் கோமோரா பட்டணம் நினையாத நேரத்தில் பாவம் பூரணமான போது லோத்தையும் குடும்பத்தையும் பத்திரப்படுத்தி விட்டு அக்கினியினாலே எரித்து விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அக்கினி எரித்து விட்டது. எலியா என்று சொல்லுகிற மனுஷன் வானத்தில் அக்கினி இறக்கி
காலை பட்சித்தது. அக்கினி இருக்கிறதா இல்லையா? அது நடந்தது. வேணுமான செக் பண்ணி பாருங்க. அந்த அக்கினி தான் இன்றைக்கு உங்களுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறது. பைசலாம். ஆமென். 50 சேவகனை அனுப்பி எலியாவை அழைத்து கொண்டு வர சொன்ன இடத்துல அவன் தேவனுடைய மனுஷனே என்று கூப்பிட்ட உடனே, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லி 50 பேரை பட்சித்தது. அல்லேலூயா. இரண்டாவது மீண்டும் ராஜா அனுப்புகிறான். 50 பேர் அனுப்பான். அவர்களை அந்த அக்கினி பட்சித்தது. மூன்றாவது போன தளபதி ஒரு நல்ல ஒரு மனுஷன் காலில் விழுந்து விட்டான். நேரம் 2 முறை அழிச்சிட்டீர்கள் உம்முடைய வார்த்தையின்படி, எங்க ஜீவன் கொள்ளை பொருளாய் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி தலை வணங்கின போது அந்த அக்கினியை கர்த்தர் இறங்க விடவில்லை. ஹல்லேலூயா. அவனோடு போக சொன்னார். ஆனபடி தேவன் எப்படி அழிக்க போறா, தேவன் எப்படி செய்ய போறா, தேவன் கடைசி நாட்கள்ல இந்த உலகத்தை என்ன செய்ய போறான் அவருடைய மனசில் இருக்கிறது. அதை தேவ பிள்ளை நீ சரியாய் அறிய வேண்டுமானால் நீயும் சுவிசேஷ பாதைகளை போட்டா, நீயும் ஆண்டவருக்காக பிசாசுகளை விரட்டினா, நீ சிலருடைய நோய்களை குணமாக்கி ஒரு கூட்டம் ஜனத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்த நீ புறப்படுவாயானால் இந்த நிலைமைகளையும் காரியங்களையும் வரப்போற தேவ ராஜ்யத்தை குறித்து நீ அறிந்து கொள்வாய். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்கள் முதலிலே தேவனை நேசித்து அந்த பிசாசை விரட்டும் கிருபையை வளர்த்துக் கொள்ளுங்க. தேவனை நேசித்து நோய்களை தீர்க்கும் ஒரு சின்ன வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவதாக சுவிசேஷம் பெசவில்லாமல் பேசுவதற்கு, பெசவின அந்த ஆத்மா அட்ரஸ் இல்லாம போய்விடும். பெசகில்லாம பேசுவதற்கு நீங்கள் சுவிசேஷத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதத்தில் இருக்கின்ற உவமைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. யார் கேட்டாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு அந்த இடத்துல தேவன் உங்க மூளையிலே அந்த வசனத்தின் கிரியைகளை தந்து நடத்த ஆவியானவர் இந்த வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் புதிய வல்லமை கொடுக்கும்படி, புதிய அதிகாரத்தை கொடுக்கும்படி, புதிய கிருபைகளை கொடுக்கும்படி, புதிய மாற்றத்தை உண்டாக்கும்படி, குடும்பத்தில், வீட்டில், சபையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் ஞானத்தின் ஆவியை இப்போது வைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. ஈஸியா ஊழியம் வராது, ஈஸியா ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய போற ஊழியத்துக்கு ஒரு விலைக்கிரயம் உண்டு. அதுக்கு காத்திருப்புண்டு. காத்திருந்து பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருந்து வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருந்து நோய்களை தீர்க்கும் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் பெற்ற பின்பு கர்த்தர் சொல்லுவா, நீ போ, தைரியமா போ, நான் உன் கூட வருகிறேன்னு சொன்னா உன்னை யாரும் கை போடுவதில்லை. கர்த்தர் உன்னோடு இருந்து அற்புதத்தையும் அடையாளம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43-44 வசனத்தை படிக்கலாம். அவரோ அவர்களை நோக்கி, நாம் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து பிரசங்க வேண்டும், அதற்காகவே அனுப்பப்பட்டவன் என்றார். அந்தபடியே கலிலியா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவரோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அல்லேலூயா. அந்தபடியே கலிலியா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப கலிலியா என்பது உங்களுக்கு தெரியும், மிகவும் பாவம் நிறைந்த இடம், மிகுந்த அக்கிரமம் நிறைந்த இடம் தான் கலிலியா. அந்த கலிலியா தள்ளப்பட்ட யூதருடைய சந்ததிகள் பெருகி அந்த இடம் தேவனுடைய கற்பனை இல்லாம, தேவனுடைய பழைய பிரமாணங்கள் ஒன்றும் இல்லாம அவர்களை வேஸ்ட் என்று தள்ளப்பட்ட இடம். வேஸ்ட் என்று தள்ளப்பட்ட இடத்துல தான் ஆண்டவராய் இயேசு அங்கே இருக்கிற ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
பிரசங்கிக்க மாத்திரமல்ல சொல்லுகிறான், இன்னும் எல்லா இடங்களும் பல இடங்களில் போய் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்றது பார்க்க முடியும். ஆமென். நாமும் ஒரு குட்டைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன குளத்துக்குள்ளே தவளையை போல தவழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முன்னேற்றம் காண முடியல. வெறச்சோடன அனுபவம், ஒரு வெறச்சோடி கிடக்கிற அனுபவம், ஆத்மாவில் குளிர்ச்சி இல்லாத அனுபவம், ஆத்மாவில் சந்தோஷம் இல்லாத அனுபவம், ஆத்மாவில் ஒரு விடுதலை இல்லை, ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை. பரலோகத்தை குறித்துள்ள ஒரு திட்டம் நமக்குள்ள ஏன் இல்லை என்று சொன்னால் இந்த சுவிசேஷம் சொல்லுற குறைவினால. ஆமென். பிசாசு ஒரு போராடுகிறதில்லை, ஜபத்தை சரியாய் கண்டுபிடிக்கல, ஜபத்தை குறித்து சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இப்படி இருக்கிறதுனால நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நம்ம ஆத்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. நாம் ஒரு கலிலிய பட்டணத்தில் மாத்திரமல்ல, பல இடங்களிலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி. அல்லேலூயா. அப்ப நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சுவிசேஷத்தின் பாதகத்தை போட்டு எங்க எல்லாம் போக வேண்டுமோ அங்க போவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு நபர், ஒரு கிராமத்தில் ஒரு நபர், எந்த நபரோ அந்த நபர் உங்களை அழைத்து, சகோதரி என் வீட்டுக்கு வர வேண்டும், என் பக்கத்தில் ஒரு ஜெபம் நடத்த வேண்டும் என்று சொன்னா அந்த சகோதரி மூலம் நீங்க உள்ள போங்க. நீங்களும் வழிகாட்டுற சகோதரிமாக, வழிகாட்டுற சகோதரமா இது எதுக்குன்னு நினைக்க கூடாது. அப்படித்தான் சுவிசேஷத்தை உள்ள கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எத்தனை கன்வென்ஷன் எடுத்தாலும் மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். காரியம் கன்வென்ஷனை ஒரு பொழுதுபோக்காய் காணுகிறார்கள். எத்தனை 1ஆம் தேதி கூட்டம் வைத்தாலும் மக்கள் ஒரு வாக்குத்தத்த ரெசிப்டுக்கு வாராங்களே தவிர அதை இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். இல்லாவிட்டால் ஒரு கலண்டர், இல்லாவிட்டால் ஒரு வாக்குத்தத்தம், இதில் தான் நிற்கிறாங்களே தவிர மேலே வளருவதற்கில்லை. தேவனோ கலிலியா அழியக்கூடாது என்று சொல்லி, கலிலியா விழக்கூடாது என்று சொல்லி புறஜாதிகளை நேசித்து அந்த கலிலியாவிலே பல ஜப கூடாரத்தில் பேசினது போல உங்களுக்கு திறமை இருந்தால், கழிவிருந்தால், ஞானம் இருந்தால் நீங்களும் அநேக வீடுகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். மெச்சோடான பிள்ளைகள், உயர்ந்த பிள்ளைகள், அறிந்த பிள்ளைகள், வேதத்தை படிக்கிற பிள்ளைகள் டிக் பண்ணி விட்டு நீ இந்த வார்த்தைகளை சில கிராமங்களை கொடுக்க தேவனை அனுமதித்தால் அதை நீ செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி டைம் பாஸ்ட் அல்ல, கண்ணீரோட செய்யணும், தியாகத்தோடு செய்யணும், உடைந்த உள்ளத்தோடு செய்யணும். தோக்கிறதோ ஜெயிக்கிறது அல்ல. அப்பதான் உன்னுடைய பரலோகத்தின் ஏக்கம் சரியாகும். அப்பதான் பரலோக ராஜ்யம் உன்னை சிந்திக்க தொடங்கும். அப்பதான் உன் கண்ணீரை பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை அவளுக்காக, அவளுக்கு பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக அழாம அழிந்து போற பிள்ளைகளுக்காய் அழுகிறதுனால அந்த திட்டத்தை உன்மேல் பயன்படுத்தி உன்மேல் பிரியமாயிருப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பார்பர் ஷாப்ல போன, முடிவெட்ட இருந்த போது அவன்கிட்ட சும்மா ஒரு வாக்கு கொடுத்தேன். கையில் கொஞ்சம் சகடெல்லாம் கட்டி கொண்டு நிற்கிறான் அந்த பையன். உனக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு அவ்வளோ தெரியாது, பக்கத்தில் ஒரு சபை உண்டு, கொஞ்சம் பேர் போவாங்க, எனக்கு அவரை பற்றி தெரியாதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. உனக்கு அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு நமக்கு முற்பிதாக்கள் எல்லாமே கல்லுகளையும் மரங்களையும் வைத்து எத்தனை முக்கோடி தெய்வத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அத போல ஒரு வழிதான சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் சொன்னேன், அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் என்ன அடிசானம் இருக்குது? அது சாதாரண ஒரு பொருள், சாதாரண ஒரு கிரியை. அதை உண்டாக்கின தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ இயேசுவை விசுவசிக்க வேண்டும். அவர் உண்டாக்கினது அந்த மரம், அவர் உண்டாக்கினது கல்லு, அவர் உண்டாக்கினது பொன், அவர் உண்டாக்கின வெள்ளி என்று சொல்லி இயேசுவை குறித்து கொஞ்சம் சொன்ன உடனே அவனுக்குள்ள ஆவி கிடுங்க தொடங்கி சொல்றான், போதும் ஐயா, எனக்கு கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சார் போதும் சார்,
சார் போதும், அதை பற்றியே பேசண்டா சார், எனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, மனிதர்களை உள்ளே மாம்சீக பந்தன் மூலம் பிசாசு கட்டி வைத்திருக்கும் போது ஒரு மனுஷனை நீங்கள் கெட்டவித்தால் கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஒரு மனுஷனை நீங்கள் விடுவித்தால் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் இந்த உலகத்துக்கு விழுந்து உலகத்துக்காக வாழாம உலகத்துக்காக நாசமாய் போகாம இந்த உலகத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்க வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் செய்த ஊழியத்தில் ஒரு பங்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் உன் வீட்டை அசைக்காம காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் மிக மோசமாய் போகிறது. கிறிஸ்தவம் மிக தள்ளாடி கொண்டிருக்கிறது. உயர்ந்த சாணத்தில் இருந்தாலும் சரி, தாழே உள்ள சாணத்தில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் அழிக்கப்படுகிறதே தவிர கிறிஸ்தவத்தின் பவுண்டேஷன் சில பொல்லாத ஊழியக்காரன் மேல சரியா இல்லாததுனால மக்களை அள வச்சு அது வச்சு தேவையில்லாம ஆற்றி போற்றி விடுகிறதுனால மக்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, பலன் இல்லை. ஒரு விசுவாச பிள்ளை கர்த்தரை அறிவு எப்படி தெரியுமா? முதல்ல பிசாசை விரட்டுகிறதுனால, இரண்டாவது வசனத்தை பேசுகிறதுனால, மூன்றாவது சிலர் நோய்களை குணமாக்குறதுனால சிலவருக்கு தெரியும் இவங்கிட்ட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆயத்தமாகுங்க, தூங்குனது போதும், ஆயத்தமாகுங்க, விட்டு கொடுங்க, சொன்ன கேளுங்க. ஒரு நபர் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியான சபையோடு பேசும்போது நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்துக்கு நீங்க உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே 14வது வசனத்தை படிக்கலாம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலியாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து போதும். அல்லேலூயா. தாளச்சல காலம் நிறைவேறுகிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய கேள்வி, ஏன் இயேசு வரவில்லை? 2000 ஆண்டுகள் கழிந்தும் ஏன் இயேசு வரவில்லை? அல்லேலூயா. நிறைய பேருடைய கேள்வி, சில மத கொள்கையுடைய சில மத குருக்களுடைய இதோ வருகிறேன் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறாரே, ஏன் வரவில்லை என்று சொல்லி அநேகருடைய கேள்வி. அல்லேலூயா. கிறிஸ்து வந்தால் நீங்க தப்புவீங்களாங்க? கிறிஸ்து நாளைக்கு வந்தால் நீங்களும் நானும் தப்ப முடியுமா? அதுக்குள்ள குவாலிட்டி ஆச்சா? அதுக்குள்ள பரிசுத்தம் ஆச்சா? அதுக்குள்ள எல்லாம் கண்டுபிடிச்சீங்களா? திறவுகோல் கிடைச்சிட்டா? எப்படி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்னுள்ள எண்ணெய் ஒழுகி கொண்டு இருக்கிறதா? இயேசு நாளைக்கு வந்தா இந்த உலகம் சுடுகாடாய் போய்விடும். ஆமென். எத்தனை கிறிஸ்தவங்கள் தப்புவீம்பாங்க? எத்தனை பாஸ்டர்ஸ், எத்தனை கிறிஸ்டியன்ஸ்கள் இயேசு வரும் நாள்ல தப்ப முடியும்? ஆனபடி ஐயோ ரட்சிப்பை கொடுத்தேனே, மீண்டும் பெற்றெடுத்தேனே, மீண்டும் வல்லமை கொடுத்தேனே, என் பிள்ளைகள் ஆவார்களாக, சரியாவார்களாக, மனவாட்டிகளாய் மாறுவார்களாக, கல்யாண வஸ்திரம் தரிப்பார்களாக என்று சொல்லி தேவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர் பொறுமையோடு காத்திருக்கிறதுனாலே ஜனங்கள் இதுதான் ஊழியம், ஒரு பாட்டு பாடினா போதும், ஒரு ஆராதித்தா போதும், ஒரு ஜெபித்தா போதும், மக்கள் கூடினா போதும், சம்பத்து வந்தா போதும், இஷ்டம் போல ஆடுவோம், இஷ்டம் போல பாடுவோம், இஷ்டம் போல ஜீவிப்போம் என்று சொல்லி குடிப்போம், வெறிப்போம், நாளைக்கு சாவோம்னு சொல்லிதான் இன்றைக்குள்ள அநேக கிறிஸ்தவன் 90%. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்கே பல நாடுகள்ல உயிரை கொடுக்க நிக்கிறாங்க தைரியமாய், கழுத்தை கொடுக்க நிக்கிறாங்க தைரியமாய், கொலைக்கு கொடுக்க நிக்கிறாங்க. அவங்க போவாங்கள, நீங்களும் தானும் போவாங்க. ஆமென். கொஞ்சமாவது சிந்திக்க இல்லையா? கொஞ்சமாவது நீங்க புரிய முடியலையா?
இன்றைக்கு ஜெபத்துல கேளுங்க, ஆண்டவர் இவ்வளவு போதுமா? இது தானே கிறிஸ்தவம்? தூங்கி தூங்கி இருக்கிறதா கிறிஸ்தவம்? சபைக்கு போய் உறங்கி உறங்கி இருக்கிறதா கிறிஸ்தவம்? எந்த கிரியை செய்ய விடாமல் கட்டுப்போட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி இருந்தால் போக முடியாது என்று எனக்கு தெரிகிறது. ஆனபடி ஒரு கிருபையை தாரும், அந்த வாசலை திறந்து எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோட ஜெபித்து கேட்டால் சில வேளை நீங்கள் தப்பி போக முடியும். சில வேளை அந்த வாசலை திறக்கிற ஒரு அதிகாரத்தை தேவன் தர முடியும். தேவ பிள்ளைகள் புரிகிறவள் ஈஸியா நினைக்காதபடி ஆண்டவரே என் மத்தியில் இறங்கி வாரும் என்று கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் காவல்ல வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலியாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. யோவான் கொஞ்ச நாள் தான், யோவான் இயேசு கிறிஸ்துவோடு அவனும் ஒரு 30-32 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியிலே மனுஷனாய் 30வது வயசுல ஞானஸ்நானம் பெற்று சுவிசேஷம் தொடங்குவதற்கு முன்னே யோவான் 1-2 வருஷம் தான் சுவிசேஷம் எல்லாம் பேசி இருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப யோவானுடைய தலை வெட்டப்பட்ட உடனே சுவிசேஷம் நிக்கவில்லை. உடனே அந்த இடத்துல இயேசு கலிலியாவில் அந்த சுவிசேஷத்தை தொடங்கினார். அல்லேலூயா. இங்கே நிறைய காலங்காலமாக பாஸ்டர்கள் இருக்கலாம், காலங்காலமா பாஸ்டர்கள் சுவிசேஷம் பேசி இருக்கலாம், காலம் காலமா இந்த சபை இன்னார்ல கட்டப்படும், இந்த சபை இன்னார் கொண்டு வளரும், இந்த சபையில இன்னார் கொண்டு கடைசி வரை நிற்போம்னு சொன்னா அப்படி இங்க யாரும் சபையில நிற்பதில்லை. ஒரு சபை நிற்குமே தவிர ஊழியக்காரன் நிற்பதில்லை, ஊழியக்காரன் நிற்பதில்லை. எல்லாருமே மண்ணுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மண்ணுக்கு போற வேளையில ஊழியக்காரன் சிந்திக்கப்படுவான், விசுவாசிகள் சிந்திக்கப்படுவார்கள். இயேசு வரும் காலங்கள் கொஞ்சம் தாமதமானாலும், இயேசு வந்தாலும் வராவிட்டாலும் இந்த பாஸ்டரோடு மாத்திரமல்ல, நான் மரிக்கும் போது கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்றுள்ள எண்ணத்தோடு தேவ சபை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரு கலிலியாவிலே யோவானுடைய தலை வெட்டப்பட்ட போது நிற்கவில்லை. ஆண்டவராய் இயேசு தன் ஊழியத்தை தொடங்கினது போல தேவ பிள்ளை ஒருவர் 2 பேர் கொண்டு அல்ல, நீங்கள் அநேகராய் சேர்ந்து இந்த ஊழியத்தை தொடங்க ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு திட்டம் உங்க வாழ்க்கையில் இருந்தா தேவன் நிச்சயமாய் பெரிய மாற்றம் நம்முடைய சபையிலே கொண்டு வருவார். ஆறும் ஆராதனை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு பாடல்ல கர்த்தர் உங்களை நிரப்ப தொடங்குவார். சின்ன கை தட்டுதலை நிரப்ப தொடங்குவார். என் பிள்ளைகள் ஊழியம் செய்து தளர்ந்து இங்க சபையில வந்திருக்காங்க. என் பிள்ளைகள் அநேக இடத்துக்கு போய் அலைந்து கொண்டு வீட்டில் சபைக்கு வந்திருக்காங்க. என் பிள்ளைகளுக்கு தேவையான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தலைவலியோ கட்டோ பிரச்சனையோ பிசாசோ போராட்டமோ உபத்திரமோ எந்த காரியங்கள் இருந்தாலும் என் பிள்ளை மிகுந்த உபத்திரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே உன்னை குணமாக்கும்படி சபையிலே தேவ ஆவியான இறங்கி உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரிய ஜெபம் ஒன்றும் பண்ணண்டா, கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவா, கர்த்தர் உன்னை தொடுவா. ஆனபடி இந்த வசனத்துக்கு செவி கொடுத்து இந்த நாட்களில் பக்குவப்பட ஆண்டவர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிந்தாதான் பரலோகத்தின் வாசலை திறக்க முடியும். ஜெபத்தை சரியா அறிந்தாதான் ஆண்டவரை கொண்டு வர முடியும். வல்லமேல் வல்லமே நிறைஞ்சாதான் பிசாசை விரட்ட முடியும். ஒரு நோயை குணமாக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான ரகசியம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில வேளை கர்த்தருடைய நேரம் வரும், அப்போது நீ விடுதலை அடைவா. சில வேளை கர்த்தருடைய நேரம் வராது, அப்படி உண்டு. அல்லேலூயா. எப்போதும் அற்புதமோ தீர்க்க தரிசனம் வராது, அது வருகிற ஒரு வேளை உண்டு. அந்த வேளையில தான் நடக்குமே தவிர மற்ற நேரம் நடக்காது. அல்லேலூயா. ஆனபடி தேவ பிள்ளைகள், இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இந்த நாளிலே இந்த வல்லமைகளுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் அதை தந்து உங்களை நடத்த போறார்.